குழந்தைகளுக்கான சத்திய கதைகள். கதை எண் 6, மீன்களும் பறவைகளும். ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு நாள் எப்படி இருந்துச்சு? நீங்கள் எல்லாரும் ஹாப்பியாக இருந்தீங்கன்னு நம்புகிறேன். நல்லா ப்ரேயர் பண்ணீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம எல்லாரும் ரொம்ப அமைதியாக உட்கார்ந்து ஒரு அழகான கதை கேட்கலாமா? நேத்திக்கு கதையில் சூரியன், சந்திரன், அப்புறம் நட்சத்திரங்களை தேவன் எப்படி ஏன் படைச்சார்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு மீன்களையும் பறவைகளையும் தேவன் எப்படி அப்புறம் எதுக்காக படைச்சார்னு பார்க்கலாமா? குட்டீஸ், நம்ம அப்பா யெகோவா தேவன் பூமியை நமக்காக அழகான வீடா மாத்திக்கிட்டே இருந்தார் தானே. 5வது நாள்ல நீல கலர்ல இருக்கிற கடலையும் பெரிய வானத்தையும் காலியா விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணாரு. அதுல ஜாலியா விளையாட குட்டி குட்டி ஜீவன்களை படைக்கலாம்னு ஆசைப்பட்டார். அப்பா எதையும் அவசரமா செய்ய மாட்டார்ல, எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான பிளான் வச்சிருப்பார் தானே. அவரு சொன்னாரு, தண்ணியில மீனுங்க நீந்தட்டும், வானத்துல பறவைங்க பறக்கட்டும். அது அப்படியே நடந்துச்சு. ஆழமான கடல் முழுக்க மீன் நிறைஞ்சு வந்துச்சு. சின்ன சின்ன கலர் மீன், கண்ணாடி மாதிரி மின்னுற மீன், பெரிய திமிங்கலம் எல்லாம் தண்ணிக்குள்ள துள்ளி துள்ளி குதிச்சு விளையாட ஆரம்பிச்சிருச்சு. அப்பா அந்த மீன்களை பார்த்து, நீங்க நிறைய குட்டி மீன்களை பெற்றுக்கோங்க, கடல் முழுக்க நிறையட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணார். கடலுக்கு அடியில் இருக்கிற ஒவ்வொரு சின்ன மீனும் நம்ம அப்பா எவ்வளோ ஞானமானவர்னு சொல்லுது. அதே நேரத்தில் வானத்தில் பார்த்தா விதவிதமான பறவைங்க சிறக விரிச்சு பறக்க ஆரம்பிச்சிடுச்சு. குயில் பாடுச்சு, கிளி பேசுச்சு, கழுகு உயரத்துல பறந்துச்சு, குருவி குச்சி பொறுக்கு கூடு கட்டுச்சு. அப்பா ஒவ்வொரு பறவைக்கும் தனித்தனி ட்ரெஸ் மாதிரி கலர் கலரா ரெக்க கொடுத்தாரு. ஒவ்வொன்றுக்கும் வேற வேற பாட்டை சொல்லி கொடுத்தாரு. எங்க வேணாலும் ஃப்ரீயா ஜாலியா பறக்கிறதுக்கு உரிமையும் கொடுத்துருக்காரு. அப்பா ஏன் இப்படி செஞ்சார் தெரியுமா? நம்ம அப்பாவுக்கு குழப்பமே பிடிக்காது. மீன் தண்ணில தான் வாழணும், பறவை வானத்துல தான் பறக்கணும். அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க உடம்பையே டிசைன் பண்ணியிருக்காரு. மீனுக்கு செவுள் கொடுத்தாரு, பறவைக்கு ரெக்க கொடுத்தாரு, அப்புறம் ஒரு ரூல்ஸ் போட்டாரு. மீன் குட்டி போட்டா மீனா தான் வரும், குருவி முட்டை போட்டா குருவி தான் வரும். அப்பாவோட ரூல்ஸ் எவ்வளோ கரெக்டா இருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் படைச்சிட்டு அப்பா பார்த்தார். ஆஹா, ரொம்ப நல்லா இருக்குன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார். நமக்காக பூமியை ரெடி பண்ணும்போது அது சும்மா அமைதியா இருந்தா போர் அடிக்கும் தானே. அதனால தான் பறவைகளையும் மீன்களையும் படைச்சு கலகலப்பாக்கினார். ஒரு அப்பா தன் பாப்பாவுக்கு விளையாட பொம்மையெல்லாம் வாங்கி தருவார்ல, அதே மாதிரி யெகோவா அப்பா நமக்காக இந்த உலகத்தை அழகா ஆக்கினாரு. சரி தங்கம், இப்ப தூங்குற நேரம் வந்துருச்சு, கண்ணை மூடுங்க. கடலுக்குள்ள அமைதியா நீந்துற மீன்களையும் வானத்துல ஜாலியா பறக்கிற பறவைகளையும் நினைச்சுக்கோ. ஒரு சின்ன குருவிக்கு தினமும் சாப்பாடு போட்டு பத்திரமா பார்த்துக்கிற அப்பா உன்னை எவ்வளோ லவ் பண்றாரு. ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுவார் தானே. அப்பாவோட அன்புல நீ சேஃபா இருக்க கண்ணு.
அந்த பறவைங்க பாடுற பாட்டு மாதிரி உன் கனவும் ஸ்வீட்டாக இருக்கட்டும். எகோவா அப்பாவோட படைப்புங்க எல்லாம் உன்னை சுற்றி நின்று பார்த்துக்கிட்டே இருக்கு. சரி செல்லம், சுகமாக தூங்குங்க. நாளைக்கு காலையில் ஒரு விசேஷமான பரலோக மன்னாவோட நாம சந்திப்போம். குட் நைட்.